டாமினண்டா ஒரு கட்சி தமிழ்நாட்டுல வருமா? 2026 என்னை பொறுத்தவரை கூட்டணி காட்சி தான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல சார். நான் தொடர்ந்து ஒரு ஆண்டாக பேசுவதை மறுபடியும் உங்க முன்னாடி வைக்கிறேன். அது எப்படி வரும்? ஏன்னா டாமினண்டா 40%, 35% அதற்கான சூழ்நிலை உருவாயிருக்கா? இன்னைக்கு உருவாகல சார். இன்னைக்கு அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் அது இல்லை. அதனால 2020 ஆட்சியை நோக்கி தான் போகுது. ஒரு திராவிட கட்சியினுடைய வாக்கு அலாமிங்கா இப்ப சரி ஆரம்பிக்கும். அது வந்து காலத்தினுடைய கட்டாயம். They should go below 12%, 13% அடுத்த எலெக்ஷன்ல அது நடந்துதான் தீரும் சார். ஏன்னா அந்த கேடர்ஸ் எல்லாம் வெளியே வருவாங்க. அது நான் திரும்ப அதை பத்தி நான் கமெண்ட் பண்ண விரும்பல. அது உங்களுடைய ஊகத்துக்கு நான் விட்டுறேன். ஜஸ்ட் a matter of time, one Dravidian party vote share will come down below 12% in the next election. அதுதான் ஆகணும். அலாமிங்கா சரியா போகுது. ஸ்டேஜ் 1. அதுல தான் உங்களுக்கு ஒரு செகண்ட் புதிய பார்ட்டியை நீங்க ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. இட்ஸ் a 5-year process சார். 2026 அதற்கான ஆரம்பம். 2031 வரும் பொழுது தமிழ்நாட்டுல குறிப்பாக திராவிட கட்சிகள் வேலை இல்லாத ஒரு தமிழ்நாடாக அது இப்ப சொல்றாங்கல்ல. இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? நோட்டா கட்சி. அவங்க தானே சொன்னாங்க. இப்ப அந்த புத்தி வந்திருக்குல்ல அவங்களுக்கு. இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? நோட்டா கட்சி. கூட்டணிக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி கொடி பிடிக்க கூடாது. கொடி இல்லாம 2019 தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரணும். தேர்தல் பிரச்சாரம் நாங்களே பண்ணிக்கிறோம், நீங்க சும்மா இருந்தா போதும். 5 சீட்டு வாங்கிட்டு கூட்டணி எல்லாம் சொன்னது யாருங்க? நோட்டாவை தாண்டி வருமா? 3% தாண்டுமா? இன்னைக்கு அதிமுக என்ன சொல்றாங்க? நாங்கள் ஒன்றாக இருந்திருந்தால் ஜெயிச்சிருப்போம். அது சொல்றதுக்கு இத்தனை வருஷம் ஆச்சாங்க. அது சொல்றதுக்கு இத்தனை வருஷம். இதையே முன்னாடி சொல்லல. இதையே முன்னாடி சொல்ல. பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழகத்திலே தலை நிமிர்ந்து நடக்கும் அளவுக்கு எங்களுடைய தொண்டர்களுக்கு மரியாதை வந்திருக்கு. அது பெரிய விஷயம். ஒரு தொண்டனுக்கு ஒரு கட்சியில மரியாதை தர. என் தொண்டனுக்கு தலை நிமிர்ந்து நடக்கிறான். 23 இடத்துல கட்சி கொடியை பிடித்து ஓட்டு கேட்கிறான். 30 ஆண்டுகளாக போட்டியிடாத தொகுதியில போட்டிட்டு இருக்கிறோம். 20 ஆண்டுகளாக தாமரை போகாத இடத்துல ஓட்டு வாங்கியிருக்கோம். இப்படிதானே கட்சி வளரும். ஒரு கட்சி படிப்படியாகத்தான் வளர முடியும். எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய வேலை இந்த கட்சியை வளர்ப்பதுதான் என் வேலை. இன்னொருத்தரோடு அனுசரையாக இருப்பது என் வேலை கிடையாது. எனக்கு மோடி அவர்களாக இருக்கட்டும், தேசிய தலைவர்களாக இருக்கட்டும், எனக்கு சொல்லிக் கொடுக்கிறது இந்த மைதானத்துல இப்படித்தான் விளையாடணும்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. அந்த மைதானத்துல கட்சி இப்படித்தான் விளையாடும். ஒருவேளை அனுசரணையாக வேண்டும் என்று இந்த கட்சி நினைச்சா இன்னொரு தலைவரை போட்டு அனுசரணையா போய்க்குவோம். ஆனா அண்ணாமலையை பொறுத்தவரை இந்த அரசியலை செய்ய வேண்டும் சொல்லியிருக்காங்க. அப்படித்தான் செஞ்சுக்கிட்டு அதுக்கு மக்கள் தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. நாளைக்கு காலையில் எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னா நான் எங்க ஊர்ல போய் வேப்பமரத்துக்கு கீழே கட்டில போட்டு படுத்து தூங்கிட்டுங்க. நான் 20 வயசு வரைக்கும் எங்க வீட்டுல டாய்லெட்லாம் கிடையாதுங்க. நல்லா ஓப்பனா டாய்லெட் போனேன். எல்லாத்தையும் பார்த்துட்டேன். எல்லாத்தையும் பார்த்தாச்சுங்க. நாளை காலையில் எங்க தோட்டத்துல போய் விவசாயம் பார்த்து நான் பொழைச்சுக்குவேன். இப்ப இருக்கிற அரசியல் தலைவர் எத்தனை பேர்த்தால பொழைக்க முடியும்? நாளை காலையில் நான் கூலிக்கு வேலைக்கு போவாங்க. 300 ரூபாய் சம்பளத்தினால வாழ முடியும். எத்தனை பேர்த்தினால வாழ முடியும்? அந்த பயம் தான். நாம இருக்கிறத இழக்கிறதுக்கு துணிஞ்சாச்சுங்க. நமக்கு இது நடக்கணும்னு சொல்லிட்டு எத்தனை பேர் வந்து அவங்க ரேஞ்ச் ரோவரையும் லம்போர்கினியும் அவங்க பெரிய பெரிய காரை விட்டுட்டு என்னை மாதிரி செருப்பு போட்டு வயல் இறங்க சொல்லுங்க பார்க்கலாம். இறங்குவாங்க. நாளை காலையில் ஒண்ணுமே இல்லைனா கூட ஹாப்பிலி ஐல் கோ பேக் டு மை ஃபார்ம். பாலிடிக்ஸ் நான் வந்தது பவருக்குன்னு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க. நீங்க முதல்ல சொன்னீங்களா போஸ்டோ பவருக்கு வந்துட்டோம்னா தென் ஐல் பி வெரி கேர்ஃபுல். இதை பண்ணணுமா அதை பண்ணணுமா? ரைட் நவ் நம்ம என்னங்க இழுக்கிறது இழந்ததுக்கு வந்தாச்சு. இருக்கிறதே நீ என்ன வேணாலும் பேசிக்க, என்ன வேணாலும் அட்டாக் பண்ணிக்க, ட்விட்டரை வச்சு ட்ரெண்ட் பண்ணிக்க, என்ன வேணாலும் பேர் சொல்லி கூப்பிட்டுக்க, என்ன வேணாலும் மிரட்டி பார்த்துக்க. இதுக்கெல்லாம் பயப்படுறாலும் நான் கிடையாதுங்க. ஏன்னா என்னுடைய வேப்ப மரமும் என்னுடைய கட்டிலும் என்னுடைய ஆடும் என்னுடைய மாடும் எனக்காக தோட்டத்தில் காத்திருக்கிறது. எனக்கு வேற என்னங்க வேணும்? எங்க தாத்தா சொல்லுவார், துண்டை விரிச்சு போட்டு நீ ரோட்ல படுக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டீங்கன்னா எவனுக்கு பயப்பட வேண்டாம். பட் தொண்டை விரிச்சு போட்டு ரோட்ல படுக்க முடியாது. ரொம்ப கஷ்டம். ஃபேன் இல்லை, ஏசி இல்லைங்க, எறும்பு கடிக்கும், டாய்லெட் இல்லை. பட் நம்மள துண்டு விரிச்சு போட்டு படுத்தவங்க தானுங்க. ஏதோ லாஸ்ட் 10 வருஷத்துல பொருளாதாரத்துல முன்னாடி ஏறிட்டோம். நமக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் வந்துருச்சு. இப்போ மிடில் கிளாஸ்னு சொல்லி சொல்றோம். நல்ல சட்ட பேண்ட்டை போட்டுக்கிறோம், நல்ல ஷூ போட்டுக்கிறோம், ஃபிளைட்ல போறோம். இதெல்லாம் வாழ்க்கையை நமக்கு கொடுத்தது. அது வாழ்க்கை எப்பனாலும் எடுத்துக்கும் இல்லைங்களா? அதனாலதான் நம்மளுடைய பொலிட்டிக்கல் இதுல கூட பாத்தீங்கன்னா அந்த கரேஜ், அந்த எக்ஸ்ட்ரா பிட் ஆஃப் கரேஜ் வந்துங்க நம்ம அப்ரிங்கிங்ல இருந்து வருது. I've seen that life when I was nothing. இதே கோயம்புத்தூர்ல இதே ஊர்ல 2007 நான் வேலை வேண்டான்னு சொல்லிட்டுங்க. நான் ஒரு வருஷம் வந்து IIM போகணும் அப்படின்னு நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கும் போது எங்க அப்பா சொல்லிட்டாரு, நீ வீட்டுக்கு வரக்கூடாது, பிகாஸ் கிடைச்ச வேலையை விட்டுட்ட, நீ முட்டாள். அப்ப என்னங்க, நான் 21 நாள் 22 நாள் என் சம்பளம் முடிஞ்சு போயிரு. 3 நாள் பட்னியா இருப்பேங்க. மத்தியானம் லஞ்சை ஸ்கிப் பண்ணுவேன், பணம் தீர மாசம் 28ஆம் தேதியில டின்னர் ஸ்கிப் பண்ணுவேன். அந்த மாதிரி இதே கோயம்புத்தூர்ல வாழ்ந்த நான் மனிதன். இன்னைக்கு இதே கோயம்புத்தூர் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு. நீங்க வாங்க, என்னால முடிஞ்ச ஒரு நல்லது பண்ணுங்க. நண்பர்கள் எல்லாத்துக்குமே தெரியுங்களே. அதையே இழக்க தயாரான நான், எனக்கு என்ன 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பாடு இல்ல, பெரிய வீட்டுல பிறக்கல, நாளைக்கு நான் CM ஆக மாட்டேன்னு என்னங்க பையன்? ஒண்ணு இல்லைங்க. 3 வேளை சாப்பாடு இருந்தா போது, துண்டு இருக்கு, விரிச்சு போட்டு வியாபாரத்துக்கு படுத்துக்கலாம்.